சண்டே அன்னைக்கு ஆர்டரே இருந்தாலும் கஸ்டமரையும் பார்க்கணும், ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணணுங்க. ஹலோ மக்களே, சண்டேயோட சேல்ஸ் அப்டேட்டை பார்க்கலாமா வாங்க. சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே பைக் எடுத்துகிட்டு கடைக்கு போயாச்சுங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருந்துச்சுங்க. பிரியாணிக்கு தனியாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு தனியாக ஆர்டர் இருந்துச்சு. சரி, நம்ம நேரத்தில் போனதாக அதெல்லாம் வெட்டி கரெக்டாக டெலிவரி பண்ண முடிட்டு நேரத்தில் 4 மணிக்கே கிளம்பி போயாச்சுங்க கடைக்கு. அங்கே போனதையும் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் வேலை செய்யலைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர சொல்லிட்டுங்க. ஏன்னா ஒருத்தனால பார்த்தீங்கன்னா டெலிவரி எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால தான் அவங்களே வர சொல்லிட்டுங்க. வீக்கெண்டில் சண்டே மட்டும்தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா 4 மணிக்கே எழுந்திரிச்சு கடைக்கு வர நிலைமை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியை பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே வெட்டி ஒரு 6 மணிக்கு போய் டெலிவரி பண்ணிடலான்னு பார்த்தா வெட்டி முடிக்கிறக்கே பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சுங்க. ஏன் ப்ரோ 4:30 மணிலேருந்து கறி வெட்டுறீங்க, ஒரு 6 மணிக்குள்ளே டெலிவரி பண்ண முடியாதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கும் வறுவலுக்கும் மொத்தமாக சேர்த்து 60 கிலோ தாங்க சொன்னாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 கிலோ வெட்ட சொன்னால தாங்க டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெலிவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கடை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 ஆள் பார்த்தீங்கன்னா கறி வெட்டுறதுக்காக போடலான்னு இருக்கிறேங்க. யாராச்சும் பக்கத்தால் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்கமிங் சொல்கிறேன். பை.